2 ஃபங்ஷன் மல்டிபிள்ல இருந்தாலோ, அல்லது 2 ஃபங்ஷன் டிவைட்ல இருந்தாலோ, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ, இப்ப கிவன் ஃபங்ஷன் y இஸ் ஈக்குவல் டூ ரூட் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ். இப்ப இந்த 2 ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, ரூட் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அல்ஜீப்ரிக் ஃபங்ஷன், இ பவர் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்ஷன். இது 2ம் மல்டிபிள்ல இருக்கு. இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த டிஃபரன்சியேஷன் of y with respect to x அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனும் மல்டிபிள் இருக்கும்போது டைரக்டா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா அல்ஜிப்ரா ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் உடைய மெத்தட் யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷன். இப்போ யூங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், விங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்கும்போது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூவை ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dv by dx பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். du by dx ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சிருக்கணும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இப்போ இங்கே டிஃபரன்ஷியேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். dy by dx ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரூட் எக்ஸை அப்படியே வச்சுக்கணும். செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணணும். பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கணும். இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணணும் இன்டூ ரூட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணினா இ பவர் எக்ஸ் தான் அப்படியே வரும். பிளஸ் இங்கே செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கு இ பவர் எக்ஸ். ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? ரூட் எக்ஸை அப்படிங்கிறது 1/2 பவர் எக்ஸ் டு தி பவர் 1/2ன்னு அர்த்தம். இந்த எக்ஸ் டு தி பவர் 1/2வை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 முன்னாடி வரணும். எக்ஸ் டு தி பவர் 1/2 minus 1 which is equal to 1/2 x to the power half minus 1 will give you minus half. இப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1/2 x to the power minus 1/2. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் டிவைடட் பை 2. இங்கே இருக்கிற ரூட் எக்ஸ் பவர் 1/2க்கு ரூட் எக்ஸ்ன்னு அர்த்தம். மைனஸ் இருக்கிற வேல்யூனா டினாமினேட்டரில் கொண்டு போகலான்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் டு தி 1 டிவைடட் பை ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதில் காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா இ பவர் எக்ஸ் காமனாக இருக்குது. இ பவர் எக்ஸ் காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் பிளஸ் 1/2 ரூட் எக்ஸ். இங்கே இருக்கிற இ பவர் எக்ஸ் வெளியில் போயிடுச்சு. இங்கே இருக்கிற இ பவர் எக்ஸையும் காமனாக வெளியில் எடுத்திருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற ரூட் எக்ஸ் பிளஸ் 1/2 ரூட் எக்ஸ்க்கு பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரியே டிஃபரன்சியேஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற ஃபங்க்ஷனை பார்த்தாச்சு. இதுவே டிஃபரன்சியேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டினாமினேட்டர். டினாமினேட்டர்ல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 டிவைடட் பை இ பவர் எக்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இது டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ பை வி மெத்தட் யூஸ் பண்ணலாம். u by v நியூமரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன், டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் which is equal to டினாமினேட்டரில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதையே ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். எங்கே ஸ்டாப் பண்ணோம்? டினாமினேட்டரில் ஸ்டாப் பண்ணோம். அப்போ டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டு நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். du by dx மைனஸ் அங்கே ப்ளஸ் போட்டு இங்கே மைனஸ் இன்டூ u அப்படியே வச்சுக்கிட்டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dv by dx. ஓகேங்களா? அப்போ இங்கே u by v மெத்தட் இருக்கிறதா அர்த்தம். அப்போ dy by dx is equal to டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணுறோம். இ பவர் எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம். இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எந்த ஃபங்க்ஷனில் டினாமினேட்டரில் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை அப்படியே எழுதுறோம். இ பவர் எக்ஸ் டினாமினேட்டரில் இருக்குது அப்படியே எழுதியாச்சு. இப்போ நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் நியூமரேட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் யூங்கிறது நியூமரேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ். இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். இ பவர் எக்ஸ் இப்படியே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்.
எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 முன்னாடி வரணும். எக்ஸ் டு தி பவர் 2 மைனஸ் 1 1 ஆயிடும். அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 இன்டூ எக்ஸ் டு தி பவர் 2 மைனஸ் 1 1. 3ங்கிறது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் தனியா இருக்குது, டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படிங்கிறது ஃபங்க்ஷனை ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கணும். இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸே தான். டிவைடட் பை எக்ஸ் இ பவர் எக்ஸ் பவர் பவர் அடுக்கின் அடுக்கி பெருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு இல்லையா, பவர் ஆஃப் பவரை மல்டிப்ளை பண்ணணும். இ பவர் 2 இன்டூ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லேயும் காமனாக இ பவர் எக்ஸ் இருக்கு, நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். இ பவர் எக்ஸ் இன்டூ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் நியூமரேட்டரில் இங்கே 2x பேலன்ஸ் இருக்கு, மைனஸ் செகண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 பேலன்ஸ் இருக்கு, டிவைடட் பை இ பவர் 2x. இப்போ இ பவர் 2xல ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா பவரில் 2x இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 டிவைடட் பை இ பவர் எக்ஸ். இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய ஆன்சர். அப்போ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இருந்ததுன்னா u பை v மெத்தட், uv மல்டிபிள் இருந்ததுன்னா அதுக்கான மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ். தேங்க்யூ.